எவ்ரிதிங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. வணக்கம் நண்பா, நான் உங்கள் சரண் எஸ்கே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி இந்து பண்டிகைகளோட ஒரு முக்கியமான பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. வெறும் வீட்டில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்த இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி பொதுமக்கள் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகையாக மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. 1800s பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது என்ன ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா, மத காரணங்களுக்கு தவிர வேறு எதுக்கும் கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வராங்க. ஸோ அதனால் பாலகங்காதர் திலக் அவர் என்ன பண்ணுறாருன்னா 1893 பிரிட்டிஷ்க்கு எதிராக கூட்டம் சேர்க்கறதுக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தியை பொது விழாவாக மாற்றி விநாயகர் சிலையை ஒரு பொதுவான இடத்துல வச்சு வழிபடணும்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த விழாவை பயன்படுத்தி பிரிட்டிஷ்க்கு எதிரான கூட்டத்தையும் சேர்த்தினார். அப்படி தான் நாளடைவில் வீட்டில் கொண்டாடப்பட்டிருந்த விநாயகர் சதுர்த்தி பொதுமக்கள் சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷனாக மாறிச்சு. நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இன்னொரு வரலாறும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயகர் அவரோட பிறந்த கதையை பார்க்கலாம் வாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு பல கதைகள் இருக்குது. ஆனால் ரொம்பவே முக்கியமாக நம்பப்படுற ஒரு கதை என்னன்னா சிவபெருமானோடைய கதை தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஜாசுரன் எப்படிங்கிற ஒரு அரக்கன் சிவனை வேண்டி தவம் இருக்கிறான். அவனோட வேண்டுதலை பார்த்து சிவனும் அவன் கண் முன்னாடி தோன்றி அவனுக்கு ஒரு வரம் தராரு. அப்போது அந்த கஜாசுரன் சிவனை பார்த்து ஒரு வரம் கேட்குறாரு. அது என்னன்னா, சிவன் லிங்க வடிவில் என் வயிற்றில் குடியிருக்கணும், எங்கேயும் போகாமல் என் வயிற்றுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்குறாரு. சிவனும் அவனுக்கு அந்த வரத்தை தராரு. இதை பார்த்த பார்வதி அச்சம் அடைந்து அவரோட அண்ணன்கிட்ட, அதாவது விஷ்ணு கிட்ட உதவி கேட்குறாரு. அதை கேட்டு விஷ்ணுவும் நந்தியும் மாறு வேடத்தில், அதாவது தெருக்கூத்து ஆடுற போகிற மாதிரி மாறு வேடத்தில் போயிட்டு கஜாசுரன் மாளிகையில் நடனம் ஆடுறாங்க. நந்தியோட நடனத்தை பார்த்த கஜாசுரன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, உனக்கு என்ன வேண்டும் கேளு அப்படின்னு கஜாசுரன் சொல்லும் போது, உன் வயிற்றில் இருக்க சிவனை விடுவிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நந்தி. அதை கேட்ட கஜாசுரனும் சிவனை விடுவிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவன் நந்தி மேலே ஏறிக்கிட்டு கைலாயத்துக்கு திரும்ப வராரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை ஆரம்பிக்குது. சிவன் வரதை அறிஞ்சிக்கிட்ட பார்வதி தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது கோட்டை காவலில் யாருமே இல்லை. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சள் எடுத்து ஒரு உருவத்தை உருவாக்குறாரு. அந்த உருவத்துக்கு உயிரும் கொடுக்குறாங்க. அப்படி உயிர் கொடுத்த உருவம் பேர் தான் விநாயகர். அவரை வாசலில் நிற்க வச்சுட்டு இவங்க குளிக்க போகிறாங்க. கைலாயத்துக்கு வந்த சிவபெருமானை விநாயகர் தடுத்து நிறுத்துறாரு. யாராக இருந்தாலும் உள்ளே போகக்கூடாதுன்னு விநாயகர் சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் கோவப்பட்ட சிவன் என்ன பண்ணுறாருன்னா, விநாயகர் தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை பார்த்த பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, கோபம் அடைந்து உலகத்தையே அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதை தடுக்க விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவன்கிட்ட வேண்டி கேட்குறாங்க. ஸோ திரும்ப இவருக்கு உயிர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. சிவனும் அதை ஒத்துக்கிறாரு. அவரோட சிஷியர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, வடக்கு பக்கமாக தலை வைத்து இருக்கிற நீங்கள் முதல்ல பார்க்குற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி அவங்க முதல் பார்த்தது ஒரு யானையோட தலை. அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து விநாயகரோட உடம்போட ஒட்டி மீண்டும் உயிர் கொடுக்குறாங்க. இதுதாங்க பரவலாக பேசப்பட்டு இருக்க விநாயகர் சதுர்த்தியோட முக்கியமான கதை. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னனோட படைத்தலைவன் தென்னகரத்தை எதிர்த்து போர் தொடுத்து போகிறாரு. அந்த போரில் வின்னும் பண்ணுறாரு. அப்படி வெற்றி பெற்றதுக்கு அடையாளமாக அங்கே இருக்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு வர்றாரு. அதுதான் விநாயகர் சிலைன்னு சொல்கிறாங்க. அந்த சிலையை தான் இங்கே ஒரு கோவிலில் வச்சு பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமாக, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரி அப்போது வந்த இலக்கியங்களோ இல்லை கல்வெட்டுகள்லையோ விநாயகரோட வழிபாடை பற்றி பெருசாக எதுவும் இல்லைங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உபயோகப்படுத்தின ஒரு விநாயகரோட சிலையை, அதிலும் தமிழ் கல்வெட்டுகளால் குறிப்பிட்ட வகையில் ஒரு விநாயகர் சிலை கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் விநாயகரோட வருகை தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இதுதாங்க விநாயகர் சதுர்த்தியோட வரலாறு. என்னதான் வேறுபட்ட கதைகள் நிறையவே இருந்தாலும் இது ஒரு இன்பம் தர நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எல்லாரும், முக்கியமாக நம்ம இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, இது ஒரு நல்ல நிகழ்வு தர நிகழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சரண் எஸ்கே சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.